ஹாய் மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் விலாக். ஜூன் 26th மண்டேக்கான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சரி இன்றைக்கி உப்புமா பண்ணலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளாஸில் ரவை எடுத்து வறுக்க ஆரம்பித்தேன். ரவை உப்புமா எவ்வளோ சைஸ் கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே சைஸ் தண்ணி விடணும். தேங்காய் எண்ணெயில் ரவை உப்புமா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் உப்பு போட்டு அஃப்கோர்ஸ் வறுத்த ரவையும் போட்டு கிளறி இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான உப்புமா ரெடி. எனக்கு உப்புமா கூட சுகர் வச்சு சாப்பிட பிடிக்கும், யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்னு சொல்லுங்கள். உப்புமாக்கு கோகனட் சட்னி அரைச்சிருந்தேன். இப்போ மழை ஆரம்பிச்சதுனால சரி பொண்ணுக்கு பெப்பர் அண்ட் டர்மரிக் போட்டு மில்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஞ்ச் டர்மரிக் பெப்பர் போட்டு சுகர் போட்டு பனவெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லது. பால் அவளுக்கு பண்ணி கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவா. ஸ்கூலில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவா. கிட்ஸுக்கு பேக் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் நல்லா ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கீ ஆட் பண்ணி இந்த உப்புமாவை சூடாக இருக்கும்போதே அந்த கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சிங்கன்னா க்யூட்டாக பார்க்குறதுக்கு கேக் மாதிரி இருக்கும். இது கூட நான் இன்றைக்கி கோகனட் சட்னி தான் அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கூலில் தான் போய் சாப்பிடுவா. பிகாஸ் ஸ்கூல் சீக்கிரமே தொடங்கிடும், வீட்டை விட்டு போயிடணும். அதனால் சரி லஞ்சுக்கு அவளுக்கு கொள்ளு ரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தால் பண்ணி வச்சுட்டு, இது பருப்பு போடாத ரசம், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வறுத்து அரைச்ச இந்த பொடியில் என்னென்ன போட்டிருக்கேன்னா கொள்ளு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு இதை அரைச்சி பொடியாக்கி அந்த பொடியை இந்த தாளிப்பில் சேர்த்து தக்காளி, புளி தண்ணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு கொதித்து இறக்குனிங்கன்னா ரசம் ரெடி. கொத்தவரங்காய் பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு, அதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய், தண்ணி தெளித்து அது வெந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து இறக்குனிங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இதுதான் இன்றைக்கி அவளோட லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ண போகிறேன். கடைசியாக தேங்காய் பூ தூவி இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான பொரியல். இது சாம்பார் சாதம், ரசம் சாதமோட சூப்பராக இருக்கும். இதில் எந்த மசாலாவும் சேர்க்கலை, வெறும் கொத்தவரங்காயோட ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லா வரும். கண்டிப்பாக ஒரு வாட்டி எந்த மசாலாவும் சேர்க்காமல் பொரியல் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த காயோட ஃப்ளேவர் தெரியும். சரி பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தில் சாதம் எடுத்து கட்டியான பருப்பையும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டு அது மேலே தெளிவான ரசம் போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு வித் கொத்தவரங்காய் பொரியல் அண்ட் சம் ஃப்ரையம்ஸ். இந்த சாதம் வந்து பருப்பு சாதம் மாதிரியும் இல்லாமல் ரசம் சாதம் மாதிரியும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நிறைய பருப்பு போடணும், ரசம் கொஞ்சமாக போட்டு மேலே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் தளர்வாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் ஸ்கூலில் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா வெறும் பருப்புனா இறுகி போய்டும். ஈவன் வெறும் பருப்பு ரைஸ் வைக்கிறீங்கன்னாலும் மேலே கொஞ்சம் தண்ணி பருப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தளர்வாக இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் டிஃபன் பாக்ஸ் ஸ்கூலில். ஸோ இதுதான் இன்றைக்கி அவளோட லஞ்ச் பாக்ஸ். இங்கே மழை ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ அதனால் ஐ ஹாவ் டு பிரேக் மை ஹெட் டு திங்க் ஆஃப் ரெசிபீஸ் அவளுக்கு விச் வில் கீப் ஹர் வார்ம். ஏன்னா ஸ்கூல்லேயும் ஏசி கிளாஸ் ரூம் ப்ளஸ் வெளியில் அவுட் சைட் வெதரும் கோல்டு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற ஃபுட் இஸ் சம்திங் நம்மளை வார்மாக வச்சுக்கணும். ஸோ அப்படின்ற வகையில் இப்போ கொஞ்சம் கொள்ளு ரெசிபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொள்ளு வந்து பாடி கொஞ்சம் வார்மாக வச்சுக்கும். there are many recipes of course. கொள்ளு is one. ஈவன் ஜாக் ஃப்ரூட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடியை வார்மாக வைக்கும். இதுதான் அவளோட ஸ்நாக்ஸில் வச்சுருந்தேன். ஐ மீன் ஏதாவது ஒரு டெசர்ட் கொடுப்பேன், அதுக்கு இன்றைக்கி ஜாக் ஃப்ரூட் தான் வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா பிப்போன்ட்டு ஒரு நியூ பிராண்ட் ஆஃப் பாப்கார்ன். பிக் பாஸ்கெட்டில் நீங்கள் எப்போதும் 600 மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரீ ஐட்டம் தள்ளி விடுவாங்க. அது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். நம்மளுக்கு பிடிச்சதுன்னா திருப்பி வாங்குவோன்ற ஐடியாவில் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்படி வந்த பாப்கார்ன் தான் இது. பெரிய டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க, அப்படி ஒன்றும் பெரியாக தெரியல. நூடுல்ஸ் மசாலா ஃப்ளேவர் தான் இருந்தது. ஸோ என்னோடய ஃபீட்பேக் இதுக்கு ஓகே என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் ஸோ ஐ மே நீட் டு பை. இது பார்த்திங்கன்னா நைட்டுக்கு காலிஃப்ளவர் அண்ட் கேப்சிகம் கொஞ்சம் ஆனியன் போட்டு சிம்பிள்
மஞ்சப்பொடி மிளகாப்பொடி போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நான் மத்தியானம் என்னென்ன லெஃப்ட் ஓவர் இருந்ததோ அதெல்லாம் சாப்பிட்டேன். நான் 5:30 மேக்ஸிமம் 6க்குள்ளே என்னோடய டின்னர் முடிச்சிருவேன். இது பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம். ஈவினிங்க்கு கொஞ்சம் சூப் மாதிரி குடிக்கலாம் அப்படின்ட்டு சுட வச்சுருக்கேன். இப்படி தான் என்னோடய மண்டே போச்சு. எங்களோட ரெசிபீஸ் அண்ட் ஐடியாஸ் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே டு எவ்ரிவன். பாய்.